கூட மேல கூட வச்சுன்னா, அந்த விஜய் சேதுபதியும், ஐஸ்வர்யா ராஜேஷ் படம். அதுதான் ரம்மி. அதுல 2 ஹீரோயின் இருக்கும். அது ரம்மி கிடையாது. அது வந்து இது தென்மேற்கு பருவக்காற்று தானே. அது அந்த என்னது? அந்த சரண்யா அம்மா இருக்கிற கூட மேல கூட வச்சு ரம்மி படம் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இருப்பாங்க அதுல. அப்படியா? அது வேற படமா? நீ சொல்றது வேற படம். நீ சொல்ற தென்மேற்கு பருவக்காற்றுல விஜய் சேதுபதி ஹீரோ நடிச்ச ஃபர்ஸ்ட் படம். ஓகே, ஓகே. ஹாய் கைஸ். ஹாய். கலைவன் கலைவி இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதோட ஹானஸ்ட் ரியாக்ஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஆமா, ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இல்லாம கொடுங்களா? ஸ்பாய்லர்ஸ் சொல்றதுக்கு இதுல ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஸோ 2 ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆமா 2 பேர் அரேஞ்ச்டு. அதுக்கப்புறம் போய் லவ்வா மாறுற மாதிரி ஒரு கதை. லவ்வா மாறிச்சாங்கிறது தான் இது வந்து. அது உண்மையிலே லவ்வா முடிவுல கூட எங்களுக்கு அந்த படம் முடியல கூட. அது அது ஏதோ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது. மேரேஜுக்கு அப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள், ஆமா இன்னல்கள் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஆமா. சோ அது படமே இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா இல்ல. சோ அவங்க வந்து எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா, அது சந்தோஷமா இருக்க விட்டாங்களா, கூட இருக்கிறவங்க இருக்க விட்டாங்களா, அதுதான் மெயின். ஏன்னா அந்த வில்லன் பார்த்தோம்னா அந்த படமே வில்லன் தான். இது இருக்குது. படமே வில்லன்றதோட அந்த எனக்கு ஒரு கேரக்டர் பார்க்கவும் செம்ம கடுப்பு. இல்லை எனக்கு வந்து இப்படியே போய் முடிஞ்சு அடிச்சிடலாம். விஜய் சேதுபதி அம்மா. உனக்கு அம்மா மேலதான் டென்ஷன் ஆச்சு? எனக்கு அம்மா மேல, அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி, அவங்க 2 பேர்னால தான் மெயின் அந்த கதையில அந்த இஷ்யூவே வருது. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போகும். அந்த தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் அதான் அந்த கல்லாப்பட்டியில எல்லாம் உட்காந்துட்டு நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் கதையை சொல்லிடுவோம். சோ ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்க ஒரு ஹீரோ, ரொம்ப படிக்காதவர், ஆனா படிச்ச மாதிரி சொல்லி நித்யா மேனனுக்கு கட்டி வச்சிருக்காங்க. நித்யா மேனன் டபுள் டிகிரி எதுவும் முடிச்சிருக்கதா சொல்றாங்க. பட் ஆனா அது படத்துல எங்கேயுமே அவங்க ஒரு படிச்சதுக்கான எந்த ஒரு சீனுமே டைரக்டர் அதுக்கு பெருசா வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல உள்ளவங்க இவங்களை எப்படி சந்தோஷமா இருக்க விட்டாங்களா இல்லையா, அந்த கடை வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, விஜய் சேதுபதியோட தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை எப்படி அது அவங்க வந்து ஜோசியெல்லாம் பார்த்துட்டு அது பண்ண வேண்டாங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு என்னது பேச்செல்லாம் நடந்து அவங்க 2 பேரும் ஆக்சுவலி ஸ்டார்ட் லைக்கிங் ஈச் அதர்ங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிடுவாங்க. வீட்டுல இருந்து சம்மந்தம் இல்லாததுக்கு அப்புறமும் அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அது வீட்டுல இருந்து என்னென்னலாம் தடைகள் வருது, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி நல்லா இருக்குதா இல்லையாங்க, ஒரு கட்டத்துல பிரிஞ்சிருவாங்க. ஸ்பாய்லர் கிடையாது, ஏன்னா கடைசியில அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கதை. 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கான கதை. படம் பாக்குறப்போ ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் மாதிரி ஃபீல் ஆகக்கூடிய ஒரு கதை. எனக்கு இவ்வளோ ஹானஸ்டா இவ்வளோ ஒரு இது வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க எங்களோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். ரியலி எக்ஸ்பெக்டட் அ லாட் ஃப்ரம் த மூவி. அது நீ பாண்டியராஜ் படத்துல அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன். இதெல்லாம் சொல்லியிருந்தேன். காளி வெங்கட் இருந்தா படத்துல நல்லா இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தேன். அது கூட ஒர்க் அவுட் ஆகல. என்ன ஒரு இது காளி வெங்கட் இருந்த படம் நல்லா இருக்கும், யோகி பாபு இருந்த படம் நல்லா இருக்கும். யூசுவலா லைக் அது ஒரு ஜோக் சொன்னதுன்னா கூட என்னன்னா, காளி வெங்கட் வந்து காளி வெங்கட்டோட கேரக்டர் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம பிளஸ் அவர் வந்து யூசுவலா நடிக்கிறது வந்து நல்ல படமா பார்த்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சொல்ல எந்த குறையுமே இல்லை. ஆமா, இந்த படத்துல லவுடா இல்லாத ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் நல்ல ஒரு அதை பத்தி மெச்சூரான ஒரு கேரக்டர். அந்த ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டர் காளி வெங்கட்டோட கேரக்டர்ங்கிறது தான் இதுல. காளி வெங்கட் கேரக்டர் மட்டும்தான் அங்க படத்துல இருக்கிற எல்லாரையுமே பார்த்து எல்லாரும் பைத்தியங்களடா நீங்க எல்லாங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம அது கொஞ்சம் யோகி பாபுமே கேட்பாரு. யோகி பாபு அண்ட் காளி வெங்கட் கேரக்டர் தான் நம்ம ஆக்சுவலி நம்ம படத்துல நம்ம மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த யோகி பாபு வந்து திருடன், அது நம்மன்னு சொல்ல வரல. அது அந்த அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும். அதெல்லாம் இவங்க 2 கேரக்டர் மூலியமா அதை நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி. அது வந்து அவங்க நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க படத்தை பேசிக்கா. ஸோ அதான் லைக் நான் வந்து இவ்வளோ பகிரங்கமா அது வந்து எனக்கு பிடிக்கலன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். லைக் அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காவே என்னன்னா, இந்த படத்தை வந்து விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் தான் படத்தை வந்து அவங்க ஷோல்டர்ஸ்ல தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் கம்ப்ளீட்லி ஷோல்டர்ட்.
பை போத். இந்த 2 ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படமே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும். ஆமா. இது கூட வந்து இன்னொரு படம் வந்து லைக் மாரிசன் ஒரு படம் வந்துச்சு. அந்த 2 அந்த படத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த 2 பேர் அதாவது 2 பேர் தவிர அதுல உள்ள கதையா இருக்கட்டும், கதை களமா இருக்கட்டும், ஆமா. அதுல சொல்ல வந்த மெசேஜா இருக்கட்டும், எல்லாமே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா. அந்த ரிவ்யூ பாக்கலைன்னா கீழ இருக்கும். அத போய் பாருங்க. அந்த படத்தையும் நாங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆமா. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர தவிர கதை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறத விட, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கதை எங்கேயுமே நகரல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே டைரக்டர் ஓரளவு கதைய முடிச்சுட்டாரு. அந்த ஒரு பிளேஸ்ல அந்த மொட்டை அடிக்கிற சீன்ல ஆமா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே அந்த இடத்துல தான் டிராவல் பண்ணோம். இல்லன்னா ஃபிளாஷ்பேக்ல டிராவல் பண்ணோம். இல்லன்னா கதை சொல்ற மாதிரி டிராவல் பண்ணுமே தவிர, கதை எங்கேயுமே நகர்ந்த மாதிரி தெரியல. படமே ஆக்சுவலி வந்து என்னன்னா ஃபுல்லா அந்த ஒரு நாள்ல நடக்கிற ஒரு கதை. அந்த ஒரு நாள் நடக்கிற போது அந்த 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 ஒரு நாள் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்ல ஃபிளாஷ்பேக் தான் படம். ஸோ இட்ஸ் யூஷுவல் பாண்டியராஜ் படம் அப்படின்னு சொல்றது ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அது யூஷுவலுக்குமே ரொம்ப ப்ளஸ் இன்னொரு விஷயம் அது வந்து அதான் சொல்லான்றது லைக் வந்து படத்துல நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நான் வந்து நான் வந்து லைக் நீங்களும் அந்த சைடு தான் நீங்க திருச்சி அந்த சைடு தான் நாங்கள் 2 பேரும். ஸோ அங்கே வந்து என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப லவுடா இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து லைக் அது லவுடா தான் இருந்துச்சு. அது வந்து படத்துலயுமே அக்னாலேஜ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப லவுடா இருக்கிறது வந்து படத்துலயே சொல்லி அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து அந்த அந்த படத்துல காட்டுற நிறைய ரூல்ஸ் வந்து ஊர்ல நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க ஆக்சுவலா. எனக்கு அது வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத விட நம்ம அதை பேசியிருந்தோம். லைக் ஒரு குடும்பத்துல 1, 2 பேர் லவுடா இருப்பாங்க. மீதி எல்லாம் அவங்கள கேட்பாங்க. இங்க எப்படின்னா இவங்களும் கத்துறாங்க, அவங்களும் கத்துறாங்க, சைடுல எட்டி பாக்குறாங்க, அவங்களும் கத்துறாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்க வர அவங்களும் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கத்துறாரு, இவர் தான் விச்சு, அவரும் கத்துறாரு, அவர் தான் விச்சுங்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே கத்தி இருந்தாங்க. தியேட்டர்ல பாக்குறதுக்கு லைக் ஆமா அது வந்து இயர் பேர்டன் லைக் அதுல எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. அந்த லவுட்னஸ்ங்கிறதே வந்து ஒரு படத்துல ஒரு கேரக்டரா இருந்துச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அவங்க தான். அது ஏன்னா லைக் அது வந்து லைக் அது லவுடா இருக்கிறத வந்து சும்மா அப்படியே அது அந்த படத்தோட போக விடாம அது எல்லா கேரக்டரும் அக்னாலேஜும் பண்றாங்க. ஏன் கத்துற அந்த ரிதமன் ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு டயலாக் வேற சொல்லுவாங்க. இப்ப பிசினஸ் ஹவர்ஸ்ல ஏன் கத்துறேங்கிறது ஒரு டயலாகவே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லவுட்னஸ் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அது வேஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேணாண்டே வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டத்துக்கு மேல லைக் தலைவலி தான் வந்து கையிலலாம் போட்டுட்டு ஆமா வர அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஸோ அது ஒரு குறை. பட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் ஆமா எக்ஸாக்ட்லி. ஏன்னா பாண்டியராஜுக்கு வந்து லைக் நிறைய எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன்ஸ் வந்து கேதிபில்லா கிளாடிரங்கள் வந்து யுவனோட ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நம்ம டைம் வந்து இமானோட ஒர்க் பண்ணியிருப்பாரு. சோ இதுல வந்து ஒரு புது காம்போ இவருக்கு கரெக்ட்டா. பிளஸ் படத்துல வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் படத்தை பேரபிளா ஆக்குறதே சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் சாங்ஸ் தான். எனக்கு அது வந்து இந்த படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு காரணம் சந்தோஷ் நாராயண மியூசிக். ஏன்னா அங்கங்க கொஞ்சம் எல்லா படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கொஞ்சம் லவுடா வரும். ஆமா கமர்ஷியல் சாங் அது இதுல வந்து பாட்டெல்லாம் கொஞ்சம் லவுடா இல்லாம கொஞ்சம் ரசிக்கும் வகையில இருந்தது. நிறைய கேரக்டர்ஸே எல்லாருமே லவுடா இருந்துச்சு. ஃபுல்லா லவுட்னஸ் வச்சிருந்தாங்க. லவுட்னஸே ஒரு கேரக்டரா வச்சுட்டு பாட்டு தான் கொஞ்சம் இப்ப யாரும் பேசலப்பா அப்படிங்கிற யாரும் பேசல. கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது மாதிரி யூஸ்வலா படத்துல வந்து அந்த பழைய ஜோக் ஒண்ணு இருக்கும். பாட்டு வரும்போது வெளியில போய் தம் அடிச்சுட்டு வர்றாங்க மாதிரி பாட்டு வரும்போது தான் இதுல கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது ஐ மீன் ஒரு ரிலீஃப் மாதிரி காமிக்கல் ரிலீஃப் எல்லா படத்துலயும் இருக்கும். இதுல வந்து சாங்கிக்கல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த காம்போ நல்லா இருக்கு. பாண்டியராஜ் சந்தோஷ் நாராயண் காம்போ வில்லேஜ் சப்ஜெக்ட். ஆப்வியஸா பாண்டியராஜ் வந்து நிறைய வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் எடுப்பாரு. அது அவரோட போட்டோவா இருந்தா கூட லைக் இது நல்லா தான் இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம். ஆனா லைக் இது ஒரு பேட் மூவி அப்படின்னு நாங்க சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் லைக் ஸ்கை ஹை. ஏன்னா எங்க பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நாங்க எவ்வளவு ஹையரா ரேட் பண்ணிருப்போம். ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் மூவிஸ் ஆஃப் தி இயர். அந்த வீடியோல கூட நாங்க வச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. பாண்டியராஜ் படம் இல்லனா கூட லைக் விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் இருக்கிற அந்த 2 விஷயமே அவங்க அந்த ஒரு ஃபேக்டரே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி லைக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அதுலயும் எந்த இஷ்யூவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் ஆனா ஸ்டோரி இல்ல அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான. ஆமா படத்துல வந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் வந்து என்னன்னா அந்த விஜய் சேதுபதி இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்பாயிலர் தான், பெரிய ஸ்பாயிலர் கிடையாது. சோ ஸ்பாயிலர் கொடுத்தாலுமே எந்த பிரச்சனை கிடையாது. லைக் அது வந்து எல்லாமே ஸ்பாயிலர் தான். ஓகே அந்த லெவலுக்கு நான் அவ்வளவு பகிரங்கமா இந்த படத்துல வந்து ரோஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கலங்க. சீரியஸா சொல்லணும்னா எனக்கு பிடிக்கல அப்படிதான் நான் சொல்லுவேன்.
சில ஏதோ ஒளிச்சு ஐ மீன் மறைச்சு அதுல நான் சொல்ல வந்த ஏன்னா பிடிக்கலங்கிறத விட டிசப்பாயிண்டட் அதான் Yeah, எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து அது அதுல அவ்வளோ இந்த இஷ்யூஸ் நானும் அக்ரி பண்றேன். ஆனா அதுலயுமே எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா, படத்துல வந்து இது வந்து யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு நல்ல ஐ மீன் ஒரு லவ் மேரேஜா இருக்கட்டும், அதுல வந்து லவ் பண்ணி நம்ம போறோம்னா, வீட்ல வந்து யூசுவலா இப்போ ஃபேமிலிக்கு பிடிக்கலன்னா, அம்மா கேரக்டரா இருக்கட்டும், தங்கச்சி கேரக்டரா இருக்கட்டும், இந்த மாரி சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, இது நான் பார்த்துருக்கிறேன். அது அத அக்னாலெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது உன்னால தான் இப்ப நான் விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க. "நீ நீ பேசாம நீ வாய மூடிட்டு இருந்தாலே எங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து லைக் அத அக்னாலெட்ஜும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஎன்சி சென்டர்ஸ்ல நல்லாவே ரிசீவ் பண்றாங்க இந்த படம் நல்லா ஓடுச்சு. ஆமா. பட் எனக்கு எக்ஸாக்ட்லி. எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னா லைக் இதே மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான படம்னா வந்ததுதான் ரம்மி. ஆ ஓகே. பாத்திருக்கியா? ஃபுல்லா பார்த்துருக்கேனான்னு தெரியல. ஓகே, அது பார்க்கலன்னா கண்டிப்பா பாரு. அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஸோ ரம்மி படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். Okay. அதுலயும் இதே மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற சில பிரச்சனைகள் ஓகே. ஓகே. அண்ட் அதுல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் அதுவும் இருக்கும். ஓகே. அது ரொம்ப ராவாவும் ரகடாவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். ஓகே. அந்த படம் ஓட அதுலயும் அதனால மியூசிக் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் பாட்டு எல்லாம் கோரியோகிராஃபியா வச்சு எல்லா பாட்டு லைக் பாட்டு கேட்காம யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு படம். பட் ஆனால் அது ஓடல. உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸ்ல வந்து அன்வான்ட் கேரக்டர்ஸ் அந்த அந்த இதெல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஹீரோயினோட அண்ணனா வர கேரக்டர், ஏன் அந்த இது லாஸ்ட் வரைக்குமே அவங்க ஏன் அந்த சண்டை போடுறாங்க ஆமா. அது அப்படிங்கிற இருக்கவே மாட்டாங்கல்ல. லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அது ஏன் அது ஸோ அது ஏன் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதுன்னு எங்களுக்கும் தெரியல, டேரக்டருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. ஏதாவது செகண்ட் பார்ட் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரோ? கண்டிப்பா நான் போக மாட்டேன். சில நல்ல விஷயங்கள் இருந்தது. ஐ மீன் பிளஸஸ் பாசிட்டிவ்ஸ்னாலே படம்ல வந்து லைக் அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஆ அந்த பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். மியூசிக் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் டு ஆட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஆஃப்டர் மேரேஜ் என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு டீப் டைவ் பண்ண ஒரு படம். ஆமா. அதுவும் ஒரு சில சினாரி ரொம்ப டீப் ஆமா, டைவ்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் ஆமா. ஓரளவு லைக் ஏன்னா எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் படம் சுபம் அப்படின்னு முடிஞ்சிடும். பட் இது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்துல இது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பட் அதுவுமே ஒரு அரைவேக்காடா இருந்துச்சு. பட் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு வைக்கும் போது அதை கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு ஓகே ரகத்தில் வைக்கலாம். ஸோ இது அப்படி இப்படிதான் இருந்துச்சு. அது வந்து லைக் இந்த படம் மட்டும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இல்லைன்னா இது வந்து சிரிச்சிருந்திருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுவே அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் லைக் இந்த படமே ஃபுல்லா போயிருந்துருக்கு. ஒரு ஆவரேஜான வாட்ச் லைக் ஐ வில் கிவ் இட் 2 out of 5, நாட் மோர் தென் தட். நான் வந்து ஒரு 2.5 கொடுப்பேன். 2.5 out of 5. ஸோ நம்மளோட லாஸ்ட் செக்மெண்ட்டான 20 கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? ஷியோர். ஸோ இப்போ நான் தான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி 20 கொஸ்டின். ஸோ இந்த இது எப்படின்னா லைக் கைஸ் இது ஒரு கேம். இதில் என்னன்னா லைக் இப்போ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்தை நினச்சிருக்கேன். சித்தார்த் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த படத்தை கண்டுபிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ டைரெக்டாக படம் வேற கேட்கக்கூடாது. நம்ம க்ளூ மாதிரி லைக் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த 20 கொஸ்டின்ஸ் விளாடணும். அண்ட் 10th கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு கெஸ் இருக்கும், ஐ மீன் க்ளூ இருக்கும். அண்ட் 15th கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு க்ளூ இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷியோர். பேசுறீங்களா? எஸ். ஓகே. 2000லேருந்து 2010ல வந்த படமா? ஆமாம். ஓகே. படம் பிளாக் பஸ்டரா? பிளாக் பஸ்டர் ஹிட்டா இல்லை எப்படி ஆவரேஜா? இட் வாஸ் வெல் ரிசீவ்டு. ஓகே. பட் பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வாஸ் வெல் ரிசீவ்ட். வெல் ரிசீவ்னா லைக் எல்லாருக்கும் தெரியும் இது படம் வந்துச்சு அப்படின்னு. ஓகே. இது இந்த படம் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஓகே. இது வந்து ரஜினி, கமல், விஜய் இந்த 3 பேர்ல யாராவது? இல்ல. விக்ரம், சூர்யா, அஜித்? இல்ல. ஹீரோ வச்சு ஒன்னாட்டி கண்டிப்பா இந்த படத்தை நேரோ டவுன் பண்ண முடியும். அப்படியா? ஓகே. இது மாஸ் கமர்ஷியல் மசாலா ஃபில்மா? மாஸ் கமர்ஷியல் மசாலாவான்னு கேட்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனால் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா படத்துல. ஓகே. பொலிட்டிக்கல், ஸ்போர்ட்ஸ், ரொமான்ஸ் 3மே இருக்கு. 3ல 1. 3ல ஒண்ணா? பொலிட்டிக்கல் இல்ல.
ஸ்போர்ட்ஸ் இல்ல. ரொமான்ஸா? ஆமா. உனக்கு மட்டும் எப்போதும் அது 3வது ஆப்ஷன்ல தான் வரும். 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. 10 முடிஞ்சிருச்சா? ஓகே. யூ வாண்ட் அ க்ளூ? யா. ஓகே கைஸ். க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இதில க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஹீரோயின் இருப்பாங்க. இது ஒரு க்ளூவா? ஆப்வியஸா நீ ஹீரோயினுமே கேட்கல. 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீ ஹீரோ எல்லாரும் ஃபேமஸா தானே இருக்கிறாங்க. ஹீரோயின்னாலே எல்லாரும் ஃபேமஸ் தானே. ஓகே. ஸோ நேரோ டவுன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபேமஸான ஹீரோயின். ஓகே. உங்களுக்கே நியாயமா இருக்குதா? சரி. த்ரிஷா, ஸ்ரேயா, ஹாசின். இல்ல. ஓகே. படம் வந்து 1 to 10ங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். 1 to 10. ஓகே. ஃபேமஸான ஹீரோயின். ஃபேமஸான ஹீரோயின்னா வேற யார்? த்ரிஷா, நயன்தாரா, ஸ்னேகா, ஹன்சிகா. ஆமா. ஓ! ஓகே. நயன்தாரா, ஹன்சிகா? ஆமா. ஹன்சிகா. இல்ல. நயன்தாராவா? ஆமா. அதுல 2 கேட்டாலும் 2ல தான் மாட்டுது. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. 15 கேள்வி ஆயிடுச்சு. க்ளூ வேணுமா? சொல்லவும். சொல்லி தொலைகள். ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ன்றீங்களா? இந்த படத்துல ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். அதெல்லாம் பாரு. இதெல்லாம் க்ளூவா? நயன்தாரா இதுல வந்து 10. ஐயோ! ஹீரோ மறந்துட்டேனே. யாரும் நேரோ டவுன் ஹீரோவே ஒன்னும் சொல்லல. ஹீரோ நேரோ டவுன் பண்ண முடியாது. ஹீரோ நேரோ டவுன் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா? ஓகே, ஓகே. 15 கொஸ்டின் ஆயிடுச்சு பாவம். ஏன்னா ஓகே. படத்துல இவர் ஹீரோவே கிடையாது. அதுதான் அதனாலதான். அப்படியா? ஐயோ ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தா நயன்தாரா வருத்த எடுக்காதீங்க. நயன்தாரா தான் மெயின் கேரக்டரா படத்துல? நான் படத்துல ஹீரோ இல்லைன்னே சொல்லல. ஓகே. இதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன். ஆமா. அப்படியா? ஓகே. ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன். ஆமா. ஹாரிஸ் ஜெயராஜ் இல்ல. யுவனா? யுவன் தான். 18 கேள்வி ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 கேள்வி அண்ட் ஒரு கெஸ் இருக்கு. ரொமான்ஸ் இருக்குது. நயன்தாரா இது பெரிய ஹிட் இல்ல. பட் வெல் ரிசீவ் படம்ங்கிறீங்க. ஓகே. ஹீரோ வச்சு நேரோ டவுன் பண்ண முடியாது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக். கைஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஏன்னா இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் திறமைசாலி. என்னன்னா சொல்றீங்க? ஓகே. இல்ல இது க்ளூ கொடுக்கல. ஆனா ஃபேமஸ் டைரக்டர் ஃபேமஸா? நயன்தாராக்கு எத்தனை படம் யுவன் மியூசிக் போட்டிருக்காரு? இந்த படத்துல காமெடி இருக்குதா? காமெடின்னு அவங்க சொல்லிப்பாங்க. பட் ஆனா சிரிப்பு வருமா இல்லையா அப்படிங்கிறது பாக்குற நமக்கு தான் தெரியும். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஆர்யாவா? இல்ல. 20 கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்ப நீ கெஸ் தான் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகே. நான் என்னன்னா யுவன் சங்கர் ராஜா, நயன்தாரா எனக்கு முன்ன ஆர்யா நயன்தாரா பாஸ் என்கிற பாஸ் சொல்ல வரியா? ஆமா. அது நான் பிளாக் பஸ்டர்னு சொல்லியிருப்பேனே. ஓகே. வெல் ரிசீவ்டு தான் சொன்னேன். உனக்கு உனக்கு 20 கொஸ்டின் உனக்கு ஒரே ஒரு கெஸ் மட்டும் இருக்கு. ஸோ யூ கேன் கெஸ் த மூவி. லைக் பேர் சொல்லலாம். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்ததே கிடையாது. ஏன்னா ஒன்றும் தெரியல அப்படின்னு போயிடும். இல்லைன்னா வந்து படத்தை ஒரு 10, 20, 12 கொஸ்டின்ஸ்ல கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ இது கெஸ் பண்ணக்கூடிய நேரம். கேட்கலாமோ? இந்த இதுக்கு மட்டும் ஒரு 2 கொஸ்டின் அடிஷனலா கொடுப்பீங்க? ஓகே. இல்ல எனக்கு புரியல. இப்போ கேள்வி வந்து 20 கொஸ்டின்ஸ். சரி முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இல்ல நீ 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 சும்மா கேட்கணும்னா வேணா கேளு. பரவாயில்ல. ஏன்னா எனக்கு யுவன் வந்து நயன்தாரா போட்ட நயன்தாரா போட்டி எனக்கு தெரிஞ்சது மியூசிக் பில்லா இல்ல பாசங்க பாஸ். ஓகே. வேற எதுவும் மைண்ட்ல எடுக்க வர மாட்டேங்குது. ஓகே. யார்டி நிமோகினினா ஒரு லிஸ்ட்ல கிடையாது அப்போ. யார்டி நிமோகினி படம் கிடையாதாங்க. அப்படியா? அது திடீர்னு சொன்னேன்னா எப்படி வரும்? வரல எனக்கு. தெரியல. பெஸ்ட் ஆஃப் த லாட்டே யார்டி நிமோகினி தான். சாங்கை கம்பேரிட்டிவ் டு த சாங்ஸ். யார் அஜித் ஃபேன் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. லைக் சாங்ஸை மட்டும் தான் சொன்னேன். எனக்கு வந்து ஹீரோ வச்சு நேரோ டவுன் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு மைண்ட்ல வரும்.
ஓகே ஏகிபா தெரியல. ஓகே. ஸோ 2006ல வந்த ஒரு படம். நயன்தாரா ஹீரோயின், எஸ்.ஜே. சூர்யா ஹீரோ. எல்லாம் முடியவே முடியாது இதெல்லாம். என்ன முடியவே முடியாது. கல்வனின் காதலி படம் உனக்கு தெரியாதா? இல்ல படம் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா, தெரியுமா தெரியாதா உனக்கு? கல்வனின் காதலி தெரியுமா? தாஜ்மஹால் ஓதிய காதல் பாட்டு தெரியுமா? ஏனோ கண்கள் பாட்டுலாம் தெரியுமா? அந்த படம் நோட்டவே கிடையாதுனாலே அந்த படத்துல வர சீன்ஸ்லாம் நான் ஆதித்யா சேனல்ல விவேக் ஜோக்ஸ்லாம் வரும்போது மட்டும்தான் பார்த்துருக்கிறேன். ஓகே. அதுக்கு அந்த வெல்கம் மக்கத். அதுவுங்க அந்த படத்தோட போஸ்டர் ஞாபகம் இருக்குதா? சம் 2 பேர் ஏதோ அப்படி இல்ல. 2 ஒரு இதோ வந்து நயன்தாரா வந்து இப்படி நிற்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அந்த கால் யூனிக்கா இருக்கும். அந்த டைம்ல 2006 அந்த போஸ்டர் வந்து யூனிக்கா இருக்கும். இப்போ வந்து சொல்லலாம் யூனிக்கா இருக்கும் அதுல அப்படின்ட்டு. யூஸ்வலா வந்து ஓகே அடுத்த தடவை பாருங்க நான் இன்னும் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லுவேன். எல்லா வாரமும் இது மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஈஸியான படமா கெஸ் பண்ணிட்டு வந்துடுவான். நீங்களாவது சொல்லுங்க எல்லாம் இது நியாயமா அப்படின்னா இது அவங்க எல்லாம் இந்நேரம் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் மீ. Justice for me. ஸோ இது பார்க்க இது உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சிருந்தா இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்களா அதை பண்ணுங்க நீங்கள் கூட ப்ளஸ் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும். ஆமாம் இந்த கேம் வந்து ப்ளஸ்ஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை வரலாம் இருக்கா அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆன் இல்லை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் செய்யுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா இவர் நான் சில்லி சாப்பிட வைப்பேன் அடுத்ததுல ப்ளூ கேட்கும் போது. சரி யா ஆமாம் இது சொல்லலைன்னா நான் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் நாங்கள் இதுதான் பண்ணுறோம். நீங்க சொல்ற டாஸ்க் நாங்க பண்ணுவோம். நீங்க வேணா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நீங்க என்ன டாஸ்க் சொல்றீங்களோ அதை நாங்க செய்வோம். இப்போ பழையவன் தலைவி போய் பாருங்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்க ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. யா ஸோ நாங்களும் அடுத்த ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from சித்தார்த் and Naufal. Bye guys.